எல்லாரும் சொல்லுவாங்க ஜெயிக்கிறதுக்கு உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தா போதும்னு. ஆனா இதை தாண்டி மூணாவது ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்ம வெற்றி அடையணும்னா அந்த மூணாவதா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. பொறுமை இல்லாம எனக்கு உடனே ஜெயிக்கணும் அப்படின்னு அவசரமா வெற்றியை நோக்கி ஓடுறோம். எந்த அளவுக்கு அவசரமா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குதோ அதே அளவுக்கு அவசரமா அந்த வெற்றி உங்களை விட்டு போயிடும். ஒரு மனுஷனோட பொறுமையை வச்சுதான் அவன் எவ்வளவு மெச்சூர்டு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா அதையே ஒரு வீக்னஸா பார்க்கக்கூடிய நிலைமையும் இருக்கு. வெற்றிக்கு மட்டும் பொறுமை அவசியம் கிடையாது. வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்துக்கும் பொறுமை அவசியம். எந்த ஒரு உறவா இருந்தாலும் நாம அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணோம்னா அது போயிடும். அதுவே பொறுமையா அவங்க கிட்ட பேசி புரிதலோட நடந்துகிட்டோம்னா அந்த உறவு நீடிக்க செய்யும். என்னைக்குமே கோவப்பட்டு டக்குன்னு பேசுற மனுஷனை விட பொறுமையா நிதானமா பேசக்கூடிய மனுஷனுக்கு தான் பலம் அதிகம். ஏன்னா பொறுமையால கிடைக்கிற கிளாரிட்டி வேகத்தால கிடைக்கிற பவரை விட பெருசு. ஸோ வாழ்க்கையில இனிமே நீங்க ட்ரிகர் ஆகுறப்ப வேற எந்த ஆயுதத்தையும் எடுக்காதீங்க. பொறுமைங்கிற ஆயுதத்தை மட்டும் எடுங்க. எல்லாமே தானா சரியாயிடும்.